அந்த நாளிரவு அவள் தையல் செய்த உடை கிழிக்கப்பட்டது. அவள் அழுதாள், முழு இதயத்துடன். நடுவே சூரியனே மறைந்து போனது போல. அப்போது ஒரு மென்மையான ஒலி. ஓ, சின்ன குட்டி சிண்ட்ரெல்லா, உனக்கு கனவுகள் இருக்கா? நான் இங்கே இருக்கேன். அவள் விழிகள் துளிர்த்து தேடின. ஒரு பளிச்சென்ற ஒளி, ஒரு பொன்னிற தேவதை. நான் உனக்கு ஒரு இரவுக்கு மந்திரம் கொடுக்க வர்றேன். பிபிடி பாபிடி பூ, வாழைப்பரங்கிக்காக வண்டி, பூனைக்காக யானை. ஒரு செருப்பு, கண்ணாடியில் செதுக்கப்பட்ட மின்மினி பனிக்கட்டி போல அவள் அரண்மனைக்கு வந்தாள். எல்லோரும் பக்கம் திரும்பினர். இளவரசன் பாதியிலிருந்தே கண்ணால் பறித்தார். அவர்கள் ஒன்றாக நடந்தனர், ஆடியனர். ஆனால் அது நடனமல்ல, அது உயிர் மையத்தில் இணைவது. உன் பெயர் என்ன? கேட்டார் இளவரசன் மெதுவாக. சின்ன ரகசியம் என்றாள் சிண்ட்ரெல்லா, கண்களில் சுடும் புன்னகையுடன். மணி 12 அடிக்கத் துவங்கியது. அவள் நடுவழியில் எழுந்தாள். ஒவ்வொரு படியும் விரைவான ஓட்டமாக மாறியது. செருப்பு ஒன்று வழுக்கி விழுந்தது. ஆனால் அவள் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனெனில் அவளுக்கு தெரியும், அவள் உண்மையானது மாயமல்ல, மனம்தான். இளவரசன் நாடு முழுவதும் சென்று அந்த செருப்புக்குச் சரியான பாதம் தேடினார். ஒரு நாள் அது சிண்ட்ரெல்லாவின் வீட்டிற்கு வந்தது. அவள் அடித்தள அறையில் இருந்தாள். ஆனால் அவளது நாயகமும் அவளது நம்பிக்கையும் மேலே வந்தது. செருப்பு பொருந்தியது. அதே நேரத்தில் அவளது இதயமும் வாழ்வும் பொருந்தியது. இளவரசன் சிரித்தார். உங்கள் உண்மையான அழகு உங்கள் விழிகளில் இருந்தது. ஆனால் இந்த செருப்பும் ரொம்ப அழகா இருக்கு என்றார். அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். அவள் மாளிகையில் வாழ்ந்தாள். ஆனால் அடிமையாக இல்லை. மக்களுக்கு வழிகாட்டும் ஒரு சிறந்த ராணியாக வாழ்ந்தாள்.